வணக்கம் மக்களே, இது மை தமிழ் வாய்ஸ். நான் உங்கள் அசோக். இந்த வீடியோவில் ரிச் டேட் புவர் டேடோட பகுதி 3 பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் எஜுகேஷன், பணம் பற்றி பள்ளிகள் ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை? நம்ம சிறு வயதில் பள்ளிகளுக்கு போகிறோம், அங்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அதில் கணிதம், அறிவியல், வரலாறு, புவியியல் இப்படி நிறைய கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அது என்ன தெரியுமா? பணம். பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி முதலீடு செய்ய வேண்டும், இந்த விஷயங்களை பெரும்பாலான பள்ளிகள் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இதே ரோபர்ட் கியோசாகி தன்னோட புத்தகத்தில் மிகவும் தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்வது, ஸ்கூல் டீச்ஸ் யூ ஹவு டு ஒர்க் ஃபார் மணி, பட் இட்ஸ் நாட் டீச் யூ ஹவு மணி ஒர்க்ஸ். அதாவது பள்ளி நமக்கு வேலை செய்வதை கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மிக முக்கியம் தெரியுமா? ரோபர்ட் கியோசாகி தனது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கவனித்தார். பலர் மிகவும் நல்ல கல்வி பெற்றவர்கள், அவர்கள் பெரிய டிகிரி வைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பணம் பற்றிய விஷயங்களில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். நமக்கு சுற்றும் இப்படி நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதாவது பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்று தெரியாது, எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்றும் தெரியாது, கடனை எப்படி கையாள வேண்டும் என்றும் தெரியாது. இந்த விஷயங்களில் பலர் தவறு செய்கிறார்கள். இதனால் தான் பலர் வாழ்க்கை முழுவதும் வேலை செய்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்காது. ரிச் டேட் ரோபர்ட்டுக்கு ஒரு முக்கியமான லெசனை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், த மோஸ்ட் பவர்ஃபுல் அசெட்ஸ் யூ ஹேவ் இஸ் யுவர் மைண்ட். அதாவது உங்கள் அறிவுதான் மிக முக்கியமான அசெட். இப்போது ஒருவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கிறார். அவருடைய சம்பளம் வருஷம் உயர்கிறது. அவர் பெரிய வீடு வாங்குகிறார், புதிய கார்களை வாங்குகிறார், தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் அந்த வேலையை இழந்தால் அவர் என்ன செய்வார்? ஏனென்றால் அவர் சம்பாதித்த பணத்தை சரியாக பயன்படுத்தவில்லை, அசட்ஸை உருவாக்கவில்லை. அவர் வாழ்க்கை முழுவதும் லயபிலிட்டிஸ் வாங்கி கொண்டிருந்தார். அதாவது வீடு, கார், ஆடம்பரத்துக்கான பொருட்களை வாங்குவது. கேஷ் ஃப்ளோ கான்செப்ட் பற்றி தெரியுமா? அடுத்ததாக கேஷ் ஃப்ளோ கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ரோபர்ட் கியோசாகி தனது புத்தகத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பேசுகிறார். அதுதான் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ என்றால் பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்பதை புரிந்து கொள்வது. ரிச் டேட் ரோபர்ட்டுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் காட்டினார். அவர் சொன்னார், பணக்காரர்கள் கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் செய்கிறார்கள். அவர்கள் இன்கம் உருவாக்கும் சிஸ்டம்ஸை உருவாக்குகிறார்கள். அதாவது பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெண்டல் இன்கம், இந்த சிஸ்டம்ஸ் தான் வெல்த்தை உருவாக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நமது ஊர்களில் தான் சிலர் சிறிய கடையை ஆரம்பித்து அதிலிருந்து சிறிது சிறிதாக வளர்ந்து குறுகிய 5 முதல் 10 வருடங்களுக்குள் பெரிய பிசினஸ் மேனாக மாறிவிடுவார்கள். அதேபோல் ஆரம்பித்த சிலர் ஒன்றுமில்லாமலும் இருப்பார்கள். சிலர் அந்த பிசினஸில் தோல்வி அடைந்தும் இருப்பார்கள். சிலர் அந்த பிசினஸை செய்ய முடியாமல் திணறி பாதியில் விட்டு போவதும் உண்டு. அது ஏன் அப்படி நடக்கிறது தெரியுமா? இந்த கேஷ் ஃப்ளோ பற்றி தெரியாமல் இருப்பதால் தான். ரோபர்ட் கியோசாகி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். பலர் வெல்த் உருவாக்க முடியாத காரணம் பயம். அவர்கள் பணம் இழப்பது பயம், பிசினஸ் தோல்வி பயம். இந்த பயம் அவர்களை முயற்சி செய்ய விடாது. ரிச் டேட் ரோபர்ட்டுக்கு சொன்னார், ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ். அதாவது தோல்வி என்பது ஒரு வெற்றியின் பகுதி. இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பிசினஸ் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள், அது தோல்வி அடைந்தால் என்ன செய்வாய், அது தோல்வி அடையும், உன்னால் முடியாது, அப்படியெல்லாம் பயத்தை காட்டுவார்கள். அந்த பயத்தினாலேயே பலர் அந்த முயற்சியை கைவிடுகிறார்கள். முயற்சி செய்யாமல் ஆரம்பத்திலேயே தோற்று போகிறார்கள். அதே நேரத்தில் இதையெல்லாம் கேட்டும் அதே ஐடியாவை வைத்து பிசினஸ் ஆரம்பிப்பவர்கள் முதல் முயற்சியில் தோல்வி அடையலாம், 2வது முயற்சியிலும் தோல்வி அடையலாம், 3வது முயற்சியிலும் தோல்வி அடையலாம். ஆனால் இறுதியில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆவார்கள். ரிச் டேட் புவர் டேட் புஸ்தகம் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறது. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையிலான முக்கியமான வித்தியாசம் பணம் அல்ல, அறிவு. ஃபினான்ஷியல் எஜுகேஷனை கற்றுக்கொண்டால் நாம் பணத்தை எளிதாக கண்ட்ரோல் செய்ய முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.